அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய மகர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். குரு பகவான் இப்போ எங்கே இருக்காருன்னா கோச்சாரத்தில் ரிஷபராசியில் இருக்கார். அந்த ரிஷபராசியில் தான் அவர் வக்ரமாகிறார். வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதுன்னா இங்கே குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி வரல, தன்னுடைய ராசியிலேயே அவர் பின்னோக்கி போறார். இந்த பின்னோக்கி போகக்கூடிய இந்த வக்கரமான காலங்கள் எவ்வளோன்னா 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 119 நாட்கள் அவர் வக்ரகதியிலே இருக்கார். ஆக கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் அவர் வக்ரகதியில் இருக்கார். இந்த காலங்களில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அவரால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5 வக்ரகதியில இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். குரு உங்களுடைய ராசியை பார்ப்பது உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம், நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இருக்கு. அந்த சந்தர்ப்பம் இந்த வக்கரமான காலத்தில் இருக்கான்னா இந்த காலங்களில் குரு உங்கள் 5ல் இருக்கிறது ஒரு பக்கம் நன்மையை தான் சொல்லணும். யாரெல்லாம் கடந்த காலங்களில் பெரிய லெவலில் கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, கடன் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்க்க முடியல அப்படின்னு யாரெல்லாம் ஒரி பண்ணீங்களோ உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த வக்கரமான காலங்களில் இருக்குது. கடன் மட்டுமல்ல, யாரெல்லாம் நோயில் அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க, நோயின் காரணமாக மன வருத்தங்கள், உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், தீர்க்க முடியாத வியாதிகள் இதெல்லாம் இருக்கா, அதெல்லாம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வக்கரத்தில் இருக்கு. ஆக பெரிய லெவலில் கடன் குறைவதற்கோ நோயினுடைய தன்மை குறைவதற்கோ இந்த வக்கர பலன்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. அதே சமயத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்களில் ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளும் அடிக்கடி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் சுபகாரியங்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் நீங்கள் போவீங்க. இதுவும் இந்த காலகட்டங்களில் இருக்கு. அதில் நீண்ட தூரம் போய் தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது மட்டுமல்ல, இது ரொம்ப நாளாக யாரெல்லாம் பெரிய லெவலில் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கிட்ஸ் அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இது வரைக்கும் எதுவுமே பெருசாக ஒன்றும் நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானால் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி நடக்கும். இது எல்லாமே நல்ல விதமாக இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் இந்த காலத்தில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ட்ரேடிங் பண்ணுங்கள். நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா விதமான ஸ்பெகுலேஷனில் இருக்கிறவங்களும் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் செய்வார். நான் கலைத்துறையில் இருக்கேன், எனக்கு ஏதாவது வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, வருமானம் இந்த காலங்களில் உண்டு. ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னாலும் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கு. தொண்டர்களுடைய அன்பு, ஆதரவு கிடைக்கும். இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் இந்த வக்கரமான காரணங்களில் இருக்குது. மெயினாக குரு பகவான் உங்கள் வேலையெல்லாம் கவனம் செலுத்தும். இங்கே தான் மெயின் சுவிட்சை கையில் வச்சுருக்காரு. ஸோ யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க, வேலையில் இருக்கீங்க, வருமானத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கவனம். ஒர்க்கில் ப்ரெஷர், ஒர்க்கில் லோடு, ஒர்க்கில் டென்ஷன், நாம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலையும் குரு பகவான் உருவாக்குவார். ஆக வேலையை கொடுத்த குரு பகவான் வேலையை எடுக்கிறதுக்கும் தயாராக இருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் ஒருவேளை விஆர்எஸ்லேயோ அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்லேயோ இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா வேலையில் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வேலையை விட்டுறாதீங்க.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வேற. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் அதெல்லாம் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுடைய கரியரில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் சங்கல் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனம். எவ்வளோக்கு நீங்கள் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்குமான்னா இந்த வக்கரமான காலங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதுக்காக நீங்கள் வேலை பார்க்காம இருக்க முடியாது. வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை. ஆனாலும் உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா அவங்களும் பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கரியரில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் இல்லை. ஆகையினால யாரையும் நம்பாமல் நீங்கள் தான் சோலோவாக உங்களுடைய சர்வீஸை மெயின்டைன் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த காலங்களில் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வக்கரமான காலகட்டங்களில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, அந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம், சம்பாத்தியம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் பெரிய லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, ஃபர்தராக ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ மூவ் பண்ணுறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாரெல்லாம் பாஸ்போர்ட் விசா எதாவது அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா வந்துடும். அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இயற்கையாக இந்த வக்கரமான காலகட்டங்களில் நடக்கும். அதோட இந்த காலங்களில் உங்களுடைய நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவர்களால் நன்மை. இது அத்தனையும் இருக்கு. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் ஏதோ ரூபத்தில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இதுவுமே இந்த காலங்களில் உங்களுக்கு இருக்கு. ஆக இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். முயற்சி சுமாராக தான் இருக்குது. நல்லா பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிறது ஒன்றும் இல்லை. உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதோட நீங்கள் ஏதாவது இந்த காலத்தில் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினைச்சவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக பெருசாக நீங்கள் எஃபர்ட் எடுக்கணுங்கிறது இல்லை. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க, நார்மலாக இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூல் சுமார். இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாக உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் யாருக்கும் பணம், பொருள் கொடுக்காதீங்க. திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமையே சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிக லெவலில் இருக்குது. ஆக நல்ல ஒரே லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான ஒரு கிரக நிலைகள் குரு வக்கரகதியில் இந்த காலத்தில் இருக்கிறது. ஒரு பக்கம் உங்களுக்கு பரவாயில்ல. யாரை நம்பியும் பெருசாக எந்த காரியத்திலையும் பெருசாக இறங்கிறாதீங்க. எல்லாருமே நல்லவங்க இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கிரகம் உருவாக்கி கொடுக்கும். இந்த காலத்தில் இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்கு. அது நல்ல விதமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இந்த காலங்களில் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, சிவ தரிசனம் வழிபாடு பண்ணுங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.